தற்போது ஒரு முக்கிய செய்தி. புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழாவில் பரபரப்பு சம்பவம் நடந்துள்ளது. என்ன என்பதை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார். புதுச்சேரியில் சட்டப்பேரவையில் பதவியேற்ற பின் விஜயின் புகைப்படம் காட்டிய தாவேக எம்எல்ஏக்கள், அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். இந்த புதுசாக ஒரு காடை காட்டினார் இல்லைங்களா, கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்போ 1009 வருது. போதும். ஆனந்தி, புதுச்சேரியில் 16வது சட்டசபையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் 30 பேரில் 29 பேர், அதாவது முதலமைச்சர் ரங்கசாமி 2 தொகுதியில் போட்டியிட்டதனால் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதைத் தொடர்ந்து பார்த்தா 29 எம்எல்ஏக்கள் பதவியேற்பு விழா இன்று ஏற்கப்பட்டது. தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பதவி பிரமாணம் செய்த பிறகு தமிழக முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை காட்டினார். இதற்கு சபாநாயகருக்கு அன்பழகன் கண்டனம் தெரிவித்தார். அதை பதவியேற்பு விழாவில் அவர் புகைப்படத்தை காட்டக்கூடாது என்று கண்டனம் தெரிவித்தார். அதே போல பார்த்தீங்கன்னா திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பிரெஞ்சு மொழியில் பதவியேற்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். அதனை சபாநாயகர் அன்பழகன் நிராகரித்தார். புதுச்சேரியில் இந்தி திணிப்பை மத்திய அரசு திணிப்பதாகவும் பிரெஞ்சு மொழியை புறக்கணிப்பதாகவும் அந்த பிரெஞ்சு மொழியை கவனத்தை ஈர்க்கும் வகையில அவர் கோரிக்கை வைத்தார். அது நிராகரித்தை தொடர்ந்து மலையாள மொழியில் பதவியேற்றுக் கொண்டார். புதுச்சேரியில அவர் மலையாள மொழியில், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி மக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அவர் மலையாள மொழியில பதவியேற்றுக் கொண்டார். பிரெஞ்சு மொழியை புதுச்சேரியை விட்டு நீக்கக்கூடாது என்பன பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அதை கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த மலையாள மொழியில் பதவியேற்றதாக அவர் தெரிவித்தார். இது புதுச்சேரியில் சட்டசபையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒன்று, விஜய் புகைப்படத்தை சட்டமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்த ராமு காட்டியதரும், அடுத்தபடியாக புதுச்சேரியில பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பிரெஞ்சு மொழியில் பதவியேற்க கோரிக்கை வைத்து நிராகரிக்கப்பட்டு அவர் மலையாள மொழியில் பதவியேற்றது புதுச்சேரி சட்டசபையில் பரபரப்பு ஏற்படுத்தியது. ஆனந்தி, പുതുച്ചേരി നിയമസഭയിലേക്ക് തിരഞ്ഞെടുക്കപ്പെട്ട ആർ സെന്തിൽകുമാറിനും ഞാൻ നിയമം മൂലം സ്ഥാപിതമായ ഇന്ത്യ ഭരണഘടനയോട് യഥാർത്ഥ വിശ്വാസവും കൂറും പുലർത്തുമെന്നും ഇന്ത്യയുടെ പരമാധികാരവും അഖണ്ഡതയും ഉയർത്തിപ്പിടിക്കുമെന്നും ഞാൻ ഏറ്റെടുക്കാൻ പോക്കുന്ന കടമകളെ വിശ്വാസത്തോടെ നിറവേറ്റുമെന്നും ആത്മാർത്ഥമായി പ്രതിജ്ഞ എടുക്കുന്നു. നന്ദി. கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் என்னுடைய கடவுள் மேல் ஆணையாக உறுதியளித்து கூறுகிறேன். இந்த புதுசாக ஒரு காடை காட்டினார் இல்லைங்களா, கடவுள் ஏற்கனவே ஒரு 1008 கடவுள் இருக்கிறாங்க, இப்போ 1009 வருது. போதும்.